உண்மையில் சிவன் என்றால் கடவுளா இல்ல மனிதனான்னு உங்களுக்கு சந்தேகம் இருக்கும். நிறைய யூடியூப் சேனல்ல சிவனை ஒரு மனிதனா சித்தரிச்சிருப்பாங்க. ஆனா அது முற்றிலும் பொய். மனித பிறவியிற்கு அப்பாற்பட்டவர் தான் இந்த ஈசன். நிறைய பேர் இதை ஏத்துக்க மாட்டாங்கன்றதை விட அவங்களுக்கு இது புரியாது. சிவன் என்றால் அனைத்து உயிர்களுக்கும் அப்பாற்பட்டவர். அவருக்கு ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை. புரிகிற மாதிரி சொல்லணும்னா, எந்த ஒரு விஷயத்துக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் எண்டிங் பாயிண்ட்டும் இல்லையோ அதுதான் சிவன். இதன் காரணமாக தான் சிவபெருமான லிங்க வடிவத்தில் நம்ம வழிபடுறோம். நீங்கள் எந்த கடவுளை எடுத்துக்கிட்டிங்கனாலும் அவங்களுக்கு ஒரு சிலை வடிவம் இருக்கும். ஆனால் தென்னாடுடைய சிவபெருமானை மட்டும் லிங்க வடிவத்தில் நம்ம வழிபடுறோம். ஏன்னா பிறப்பும் இறப்பும் அற்றவர் நம் ஈசன். புராணத்தில் கூட இதற்கான சான்றிதழ் இருக்கு. பார்வதி தேவியிற்கும் சிவபெருமானுக்கும் திருமணம் நடக்கும் அந்த ஒரு தருணத்தில் பார்வதி தேவியோட ராஜ வம்சத்தை பற்றி பெருமையாக சொல்கிறாங்க. அடுத்தது மணமகன். சிவபெருமான்கிட்ட நீங்கள் எந்த வம்சம்னு கேட்க, அப்போ உடனே குறுக்கிட்ட நாரதர் விடையில்லா கேள்வி என்று சொல்ல, அதன் பிறகு நாரதர் தன் வீணையில் உள்ள ஒரு நிரம்பை இழுக்க வரும் சத்தமே சிவன் என்று சொல்ல அரங்கம் முழுவதும் அதிர்ந்து போனார்கள். என்ன, இந்த சத்தம்தான் சிவனா என்று கேட்க அதற்கு நாரதரும் பதிலளிக்கின்றார். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் தேவர்களே, சப்தத்திலிருந்து உதித்தவர்தான் இந்த சிவன். இப்படிப்பட்ட இந்த சிவனுக்கு தாயும் இல்லை தந்தையும் இல்லை. அவருக்கவரே தாய் அவருக்கவரே தந்தை என்று நாரதர் சொல்றாரு. அப்பதான் தேவர்களுக்கு புரியுது சிவனே முழு முதற் கடவுள் என்று. சரி, உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்ச புகழ் பெற்ற ஒரு மந்திரத்தை சொல்றேன். தென்னாட்டுடைய சிவனே போற்றி, என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி. என்னைக்காவது இதை நீங்க யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இதோட அர்த்தம் என்னன்னா, தென் கைலை என்று அழைக்கப்படும் வெள்ளையங்கிரி மலையை ஆட்சி செய்த சிவபெருமானே, என் நாட்டிற்கும் அதாவது இந்த உலகத்திற்கே இறைவன் என்று சொல்ல வராரு. இதன் காரணத்தினால்தான் சிவனை கடவுளுக்கு கடவுள் என்பார்கள். அதாவது எல்லா தேவர்களுக்கும் இவரே தலைவர். அதனால்தான் இவரை நாம் மகா தேவர் என்று அழைப்போம். இந்த பூமியில் 18 சித்தர்கள் இருக்கிறார்கள். அந்த 18 சித்தர்களுக்கும் முதன்மையானவர்தான் நம் ஈசன். சிவனை புரிந்து கொள்வதற்கே கோடான கோடி மனித பிறவிகள் நமக்கு தேவைப்படுகின்றது. சிவனோட உடுக்கையிலிருந்து எழும் ஓம் என பிரணவ மந்திரமே படைத்தல், காத்தல், அழித்தல், அருளல் என அனைத்து தொழில்களுக்கும் சாரமாக விளங்குகிறது. இப்படிப்பட்ட சிவபெருமான புரிஞ்சுக்கணும்னா ஒண்ணுதான் நம்மளுக்கு தேவை. அதுதான் அன்பு. சித்தன் போக்கு சிவன் போக்கு என்ற ஒரு முதுமொழியை நீங்கள் தெரிந்து கொண்டிருக்கலாம். இதுக்கு அர்த்தம் என்னன்னா, கால் போன போக்கிலோ மனம் போன போக்கிலோ போகக்கூடியவர் இந்த சிவபெருமான் கிடையாது. சிவன் செல்லும் வழி அன்பை மட்டுமே போதிக்கும். இதைதான் திருமூலர் தன்னோட பாட்டுல அன்பே சிவம் என்று சொல்லியிருக்காரு. அதாவது, அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவிலார், அன்பே சிவமாவது ஆறும் அறிகிலார். அன்பும் சிவமாவது ஆறும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருப்பாரே என்று திருமூலர் இந்த பாடல் வரிகள் மூலியமா சிவனிற்கும் அன்பிற்கும் உள்ள தொடர்பினை பற்றி எடுத்துரைக்கின்றார். நாம் பிறந்த நோக்கத்தை அடைய வேண்டுமென்றால் சிவனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். மிக ஆழமாக தெரிந்து கொள்ள வேண்டும். சிவனை தவிர வேறு எதுவும் உண்மை அல்ல. சிவன் மட்டுமே உண்மையானவன். சிவனை காண வேண்டுமென்றால் எங்கும் அலைய தேவையில்லை, உங்களுக்குள் இருக்கின்றான். ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடியே. அதாவது அருட்பெரும் ஜோதியான ஆண்டவனான ஈசனை ஓடி ஓடி அங்கும் இங்கும் தேடுகிறீர்கள். ஆனால் அவர் உங்களுக்குள்ளே கலந்த ஜோதியாயிருக்கின்றார். இதை அறியாதவர்கள் ஓடி ஓடி ஈசனை தேடினார்கள். அதனால் அவர்களோட நாட்களும் கடந்து போயிட்டே இருந்துச்சு. இதுதான் இந்த பாடல் வரிகள் நமக்கு சொல்லுது. நமச்சிவாயா என்ற அஞ்செழுத்துக்குள்ளே அண்டமாகிய இவ்வுலகம் அனைத்தும் அடங்கியுள்ளது. அது மட்டுமல்லாமல் அகண்டமாகிய ஆகாய வெளியும் அமைந்துள்ளது. சிவனே அனைத்தும். சிவனின் இடது கண்கள்தான் சந்திரன், வலது கண்களோ சூரியன். கையில் சங்கு சக்கரம் கொண்டிருக்கும் மகாவிஷ்ணு மற்றும் மான் மழுவை கொண்டிருக்கும் பிரம்மன்.
சிவனின் அடிமுடியை காணாமல் தவித்து போனார்கள். அதிலிருந்து தெரிகிறது, என் அப்பனே ஈசனே நீதான் கடவுள் என்று. இப்படி சிவனை பத்தி நிறைய விஷயங்கள் சித்தர்கள் நம்மளுக்கு சொல்லிட்டே இருக்காங்க. இருந்தாலும் சிவனை புரிந்து கொள்வது இயலாதது என்றும் சொல்லிவிட்டு சென்றார்கள் சித்தர்கள். அவ்வெனும் எழுத்தினால் அகண்டமும் ஏழும் ஆகினாய், உவ்வெனும் எழுத்தினால் உருத்தறிந்த நின்றனை, மவ்வெனும் எழுத்தினால் மயங்கினோர் வையகம், அவ்வும் உவ்வும் அவ்வுமாய் அமர்ந்ததே சிவாயமே. அதாவது ஆ எனும் அகாரம் பரபிரம்மத்தை குறிக்கும். இவ்வெழுத்திலிருந்துதான் 7 உலகங்களும் தோன்றின. உகாரம் எனப்படும் உ எனும் எழுத்து பரபிரம்மம் ஒரு உருவை எடுத்ததை குறிக்கின்றது. மகாரம் எனப்படும் மா எனும் எழுத்து மாயை அல்லது பரபிரம்மத்தின் படைப்பு சக்தியை குறிக்கின்றது. இதனால் தான் உலகமும் ஜீவன்களும் தோன்றுகின்றன. இவ்வாறு ஆ உ மா எனும் எழுத்துக்களிலிருந்துதான் ஓம் என்ற பிரணவ மந்திரம் தோன்றியது. அதுவே சிவாயம் என்ற பரபிரம்மத்தையும் அதன் வெளிப்பாடாக உள்ள இவ்வுலகத்தையும் குறிக்கின்றது. ஈசனை யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. ஏனென்று தெரியுமா? ஈசன் எங்கிருக்கிறான் என்று தெரியுமா? விண்ணிலுள்ள தேவர்கள் அரியனோது மெய்ப்பொருள், கண்ணில் ஆணியாகவே கலந்து நின்ற எம்பெரான், மண்ணிலாம் பிறப்பறுத்து மலரடிகள் வைத்த பின் அண்ணலாரும் எம்முளே அமர்ந்து வாழ்வது உண்மையே. அதாவது அமிர்தம் உண்டு அழியாமல் வானில் இருக்கும் தேவர்களாலே சிவபெருமான அறிந்து கொள்ள முடியாது. சிவனை அறிந்து கொள்ளும் ஞானத்தை பெற்ற யோகியரிடத்தில் அண்ணலாக ஈசன் ஜோதி வடிவாய் அமர்ந்திருக்கின்றான். இதன் காரணத்தினால்தான் சித்தர்கள் கண்களுக்கு மட்டும் சிவபெருமான் தெரிவாரு. சரி, இதை வச்சு பார்க்கும்போது சிவந்தா கடவுள்னு தெரிய வருது. இப்படிப்பட்ட கடவுள் எதுக்காக சுடுகாட்டில் இருக்கணும்? அது மட்டுமின்றி எதற்காக சாம்பலை பூசிக்கொண்டும் மண்டை ஓட்டை மாலையாக அணிந்திருக்க வேண்டும்? இதற்கான விடையை பார்ப்போம். மனிதர்கள் இந்த உலகத்தில் எந்த இடத்திற்கு சென்றாலும் சரி, அந்த இடத்தை சொந்தமாக்கினாலும் சரி, கடைசியில் அவர்கள் வரப்போகும் இடமோ சுடுகாடுதான். இதை உணர்த்துவதற்காக தான் சிவன் மயானத்தில் இருக்கின்றார். அது மட்டுமின்றி சிவன் தான் அழிவின் கடவுளாக திகழப்படுகின்றார். இந்த உலகில் மனிதர்கள் எவ்வளவு அழகாக பிறந்தாலும் சரி, கடைசியில் அவர்களோட உடல் சாம்பலாகத்தான் ஆகும். இந்த ஒரு தத்துவத்தை மனிதர்களுக்கு எடுத்து சொல்வதற்காக தான் சிவன் சாம்பலை பூசியிருக்காரு. அடுத்தது சிவபெருமான் எதற்காக மண்டை ஓட்டினை அணிந்திருக்கின்றார் என்று பார்ப்போம். சிவபெருமான்கிட்ட இருக்க எல்லா மண்டை ஓடுகளும் தேவி பார்வதியோடது தான். பார்வதி தேவியே இவ்வளவு பிறவிகள் எடுத்ததுக்கு அப்புறம் தான் சிவபெருமான அடைஞ்சிருக்காங்க. இதை உணர்த்துவதற்காக தான் சிவபெருமான் மண்டை ஓட்டினை தன்னோட கழுத்துல மாலையா அணிஞ்சிருக்காரு. சிவந்தா கடவுள் என்று உணர்த்துவதற்கு இதுவே மிகப்பெரிய சான்று. உலகத்தில் உள்ள மெய்ய புள்ளி சிதம்பர நடராஜரோட பாதத்தில் தான் இருக்கின்றது. நடராஜரோட வடிவமை இந்த உலகத்தை நிறுத்தச் செய்தது. நடராஜரோட வலது கையில் உள்ள உடுக்கை படைத்தலை குறிக்கின்றது. இடது கையில் உள்ள நெருப்பு அழித்தலை குறிக்கின்றது. இன்னொரு வலது கை அருளையும் குறிக்கின்றது. இன்னொரு இடது கை மறைத்தலை குறிக்கின்றது. ஒரு கால் ஆணவத்தை மிதிக்கின்றது, மறுக்கால் பக்தர்களை காட்கின்றது. இவ்வாறு நடராஜரோட வடிவமே இந்த உலகின் ஆதாரமாக இருக்கின்றது. எங்கும் உள்ளவர், எல்லாம் உடையவர், அனைத்தும் அறிந்தவர், எதற்கும் மாட்படாதவர் என்ற குறிப்புகள் எல்லாம் சிவனை மட்டுமே குறிக்கின்றது. இவை அனைத்திற்கும் மேலாக சிவனின் தத்துவம் ஆன்மீகத்திற்கும் அறிவியலுக்கும் ஒரு தாத்பரியமாக விளங்குகின்றது. நமச்சிவாய எனும் பஞ்சராட்ச மந்திரம் உண்மையில் சிவ தத்துவத்தின் ஆணி வேறாக விளங்குகின்றது. நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு போன்ற பஞ்சபூதங்களின் ஆதாரமாக சிவனே இருக்கின்றார். இந்த அண்டமும் ஆகாயமும் மும்மூர்த்திகளும் தேவர்களும் ஆ உ மா எனும் ஓம்கார ஓசைகளும் 5 எழுத்துக்களான நமச்சிவாய எனும் மந்திரத்தில் அடங்கும். ஆன்மீகத்தின் அடிப்படையான மந்திரமே இந்த நமச்சிவாயம்தான். ஆன்மீகத்தை தாண்டி அறிவியல் பூர்வமாக கூட இந்த மந்திரம் தலை சிறந்தது என்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. நமச்சிவாய என்ற மந்திரத்தை உச்சரிக்கும் மூலம் உடலில் பாசிட்டிவ் அலைகள் உண்டாகும். இதனால் நாம் செய்யும் காரியங்கள் வெற்றி பெறுவதாக அறிவியலாளர்களால் நம்பப்படுகின்றது.
எத்தனையோ மந்திரங்கள் இருக்கும்போது ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தையே அறிவியலாளர்களும் நம்புகிறார்கள். நமக்குள்ள பாசிட்டிவ் எனர்ஜியை உண்டாக்குறது மட்டுமில்லாம தீய எண்ணங்களை அடியோடு அழித்துவிடும். அது மட்டுமின்றி கான்சன்ட்ரேஷன் பவரையும் இந்த மந்திரத்தால் அதிகப்படுத்தலாம். இதற்கு மேலாக மன நிம்மதி கிடைக்கும். இப்படியாக இந்த மந்திரத்தின் சிறப்பினை சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த மந்திரத்தை உச்சரிக்கும் மூலம் சிவனையும் நாம் பார்க்கலாம். சிவனை வணங்கணுனாலே அவரோட அனுமதி வேணும். அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல்விருக்கமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாகி கணங்களாகி எல்லா பிறப்பும் பிறந்தேன் எம்பெருமான். எல்லா பிறவிக்கு அப்புறம்தான் சிவபெருமான நம்மளால அடைய முடியும். அதனாலதான் அவனை கும்பிடுறதுக்கே அவனோட அனுமதி வேணும்னு சொல்லுவாங்க. சிவனை வணங்கினோர் கெட்டதா சரித்திரமே கிடையாது. ஓம் நமச்சிவாய. இந்த வீடியோவை பார்த்தது மூலியமா சிவன் என்றால் யார், அவரை எப்படி அறிந்து கொள்வது என்று தெரிந்திருப்பீர்கள். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. விநாயகரை கும்பிட்டா துன்பங்கள் நீங்கும். சரஸ்வதியை வணங்கினா கல்வி நல்லா இருக்கும். மகாலட்சுமியை கும்பிட்டா காசு கொட்டோன்னு கொட்டும். பார்வதியை வணங்கினா வீரம் கிடைக்கும். முருகனை கும்பிட்டா வீடு கட்டலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு சாமியை வணங்கினா ஒவ்வொன்று கிடைக்கும். ஆனால் சிவனை வணங்கினால் உங்களோட வாழ்வின் பிறப்பு அறுக்கப்படும், பற்றுதல் நீங்கும். மீண்டும் இந்த ஜகத்தில் நீங்கள் பிறக்க தேவையில்லை. எத்தனை தடவை பிறந்தாலும் துன்பம் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த துன்பத்திலிருந்து நீங்க தப்பிக்கணும்னா சிவனை மட்டுமே வணங்க வேண்டும். அதனால்தான் சிவனிற்கு மேல் ஒரு தெய்வம் இல்லை என்பார்கள். பெருமாளோட அவதார கதைகளை கேட்டால் நம்ம எல்லாருமே பட்டுன்னு சொல்லுவோம். ஆனால் சிவபெருமான் எத்தனை அவதாரம் எடுத்திருக்காருன்னு கேட்டால் அந்த நம்பரை கூட நம்மளுக்கு சொல்ல தெரியாது. தென்னாடுடைய சிவபெருமான் கிட்டத்தட்ட 19 அவதாரம் எடுத்திருக்காரு. என் அப்பன் ஈசனை பிடித்திருந்தால் இந்த ஒரு வீடியோவை பாதியாவது பாருங்க. வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஈசனின் 19 அவதாரங்கள் உங்களுக்காக. கால பைரவர். சிவபெருமானோட எல்லா அவதாரங்களிலும் மிகவும் புகழ்பெற்ற அவதாரம் தான் இந்த கால பைரவ அவதாரம். காலத்தை தன்னோட கண்ட்ரோலில் வச்சுக்கிறதால தான் இவருக்கு கால பைரவர் என்று பெயர் வந்தது. படைக்கும் தொழில் கொண்ட பிரம்மதேவரோட ஆணவத்தாலும் பொய் சொல்லும் தன்மையாலும் சிவபெருமான் கடும் கோபம் கொண்டு தன்னோட திரிசூலத்தை வச்சு ஒரே போடுல பிரம்மனோட 5வது தலையை வெட்டி எடுக்கிறாரு. எப்படி பிரம்மாவோட 5வது தலையை வெட்டி எடுத்தாரோ அதே மாதிரி மனிதர்களோட ஆணவம், அகங்காரம், பேராசை போன்றவற்றை இந்த கால பைரவர் உரு தெரியாம அழிச்சிருவாரு. சிவபெருமானின் நெற்றி கண்ணில் உதித்த இந்த கால பைரவர் 8 திருக்கோலங்கள் எடுத்திருக்காரு. இந்த 8 பைரவர்களை நம்ம அஷ்ட பைரவர்கள் என்று அழைக்கலாம். இந்த 8 கால பைரவர்கள் தான் மொத்த காசியையும் காவல் காக்குறாங்க. அதனால தான் காசின்னு சொன்னாலே நம் நினைவிற்கு வருவது கால பைரவராக இருப்பார். இப்படிப்பட்ட கால பைரவரை நம்ம வழிபட்டா நம்மளோட கண் திருஷ்டி எல்லாம் போகும். அது மட்டுமல்லாமல் நம்மளோட தீய எண்ணங்கள் அடியோடு அழிந்துவிடும். இப்படியாக காலத்தையே தன்னோட கண்ட்ரோலில் வச்சுக்கிற இந்த கால பைரவரோட வாகனம் நாய். அதனால் உங்கள் வீட்டில் யாராவது தப்பு பண்ணால் நாயின்னு சொல்லி திட்டாதீங்க. நன்றி உள்ள நாயை திட்டினா கால பைரவருக்கு கோபம் வரும். சிவபெருமானோட அடுத்த அவதாரம் ரிஷப அவதாரம். இந்த ஒரு அவதாரத்தை சிவன் எதுக்காக எடுத்தாருன்னா, பார்க்கடலை கடைஞ்சு முடிச்சதுக்கப்புறம் லார்ட் விஷ்ணு பாதாளத்துக்கு போகிறாரு. அங்கே ஒரு சில பெண்களை மணந்து கொண்டதால் அவர்களுக்கு அசுரர்கள் மகன்களாக பிறந்தார்கள். பெருமாளோட மகன்களான இந்த அசுரர்கள் தேவர்களுக்கு தொந்தரவு செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. அமிர்தத்தை நம்ம அசுரர்களால் கைப்பற்ற முடியலேன்ற கோபத்தில் எல்லா ரிஷிகளையும் தொந்தரவு செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க இந்த குழந்தைகள். என்னதான் பகவான் விஷ்ணுவோட குழந்தைகளாக இருந்தாலும் இவர்களுக்கு அசுரத்தன்மை நிறைய இருந்துச்சு. இதை கவனிச்ச சிவபெருமான் ரிஷப அவதாரம் எடுக்கிறாரு. இந்த ஒரு ரிஷப அவதாரத்தில் சிவபெருமான் ஒரு காளை வடிவத்தில் தோற்றமளித்தார். அந்த ஒரு காளை, அதாவது சிவபெருமான் நீல நிறத்திலும் இருந்தார். தன் மகன்களை காப்பாற்றுறதுக்காக விஷ்ணுவே இறங்கி பாதாளத்துக்கு வராரு. இருந்தாலும் வந்திருக்கிறது தென்னாடுடைய ஈசன் என்று அறிந்த விஷ்ணு சிவபெருமான தன்னோட கடமையை செய்ய அனுமதிக்கிறாரு.
ரிஷப வாகனம் எடுத்த தென்னாடுடைய சிவபெருமான் நாராயணனோட எல்லா மகன்களையும் வதம் செய்தார். அடுத்தது சிவபெருமானோட நந்தி அவதாரம். என்னடா குழப்பற, சிவனும் நந்தியும் வேற தானேன்னு நீங்க நினைக்கலாம். அன்னைக்கு ஒரு நாள் நாரதரை சிவபெருமான் கைலாசத்துக்கு அழைத்திருந்தார். அழைத்தது பரமேஸ்வரன் என்பதால உடனே நாரதர் கைலாசத்துக்கு போனாரு. அப்ப தென்னாடுடைய சிவபெருமான் நந்தியோடும் பூதகணங்களோடும் மிகவும் ஆனந்தத்தில் இருந்தார். இந்த ஒரு காட்சியை பார்த்து நாரதருக்கு மகிழ்ச்சி தாங்க முடியல. வந்திருந்த நாரதர் கிட்ட சிவபெருமான் போறாரு. அப்படி போன சிவபெருமான், நாரதா, சமநிலையை உருவாக்குவதற்காக பூமிக்கு நான் சென்று வருகிறேன். அது வரைக்கும் என்னோட இடத்துல இருந்து நந்தி தேவன் உங்க எல்லாரையும் பார்த்துக்குவான். இதை கேட்டோனே நாரதருக்கு அதிர்ச்சி தாங்க முடியல. வாசல்ல பாதுகாக்கிற ஒரு காளை மாடு எவ்வாறு தென்னாடுடைய சிவபெருமானுக்கு இணையாக இருக்க முடியும் என்று நாரதர் யோசிக்கிறாரு. நாரதனின் மனதில் உள்ளதை அறிந்த சிவபெருமான் நாரதருக்கு ஒரு விஷயத்தை சொல்றாரு. நல்லா கேட்டுக்கோ நாரதா, ஆதியில் உதித்தவன் இந்த நந்தீஸ்வரன், சக்தியில் எனக்கு நிகரானவன், அதனால்தான் என்னையே சுமக்கும் தகுதி பெற்றவன், சிவநாமத்தின் வடிவமாவான். என்னை சுமக்கும் அவனுக்கு இணை யாருமில்லை. என் நெற்றிக்கண்ணை திறந்தால் எல்லாமே அழிந்து போய்விடும். ஆனா என்னை சுமக்கும் இந்த நந்திக்கு மட்டும் ஒண்ணுமே ஆகாது. இப்படி புகழ்பெற்ற இந்த நந்தியின் அனுமதியோடே எவராயினும் என்னை காண வேண்டும். இவனை வணங்காமல் சிவனை வணங்க முடியாது. என்னைய பார்க்க முடியலைனாலும் பரவாயில்ல, நந்தியை மட்டும் பார்த்துட்டு போனா என்னை பார்த்ததற்கான முழு பலனும் கிட்டும். இது எல்லாத்துக்கும் மேல நாரதருக்கு ஒரு ரகசியத்தை சிவன் சொல்றாரு. நந்தியே இந்த சிவன், சிவனே இந்த நந்தி. இந்த ஒரு வார்த்தைக்கு அப்புறம்தான் நாரதருக்கு புரியுது, தென்னாடுடைய சிவபெருமானோட அவதாரம் தான் இந்த நந்தின்னு. இதன் காரணத்தினால்தான் கோவிலுக்கு செல்லும் போது உள்ளே உள்ள ஈசனை வணங்குவதற்கு முன்பாக வாசலில் இருக்கும் நந்தீஸ்வரனை வணங்க வேண்டும் என்று சொல்வார்கள். நம்மளோட கோரிக்கைகளை எல்லாம் நந்தி தேவன்தான் சிவனிற்கு எடுத்துச் செல்வார். கடைசியா மிகவும் புகழ் பெற்ற சிவபெருமானோட அவதாரம் ஆஞ்சநேய அவதாரம். திரேதாயுகத்துல மகாவிஷ்ணுவுக்கு உதவியா, அதாவது ராமச்சந்திரனுக்கு உதவியா சிவபெருமானே ஆஞ்சநேய அவதாரம் எடுத்திருக்காரு. ஆஞ்சநேயரோட பலத்தை பத்தி நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும்னு இல்லை. சிவபெருமானோட த மோஸ்ட் பவர்ஃபுல் அவதார்னா அது ஆஞ்சநேயர் தான். அன்னைக்கு சஞ்சீவனி செடியை எடுத்துட்டு வர சொன்னா மொத்த மலையையும் பேர்த்தெடுத்துட்டு வந்து ராமர் முன்னாடி வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அன்னைக்கு மொத்த லங்கையையும் தீக்குறையாக்கினார். ராமாயணத்துல ராமன் ஆஞ்சநேயரோட உதவி கொண்டே அன்னைக்கு ராவணனை வதம் செய்தார். இப்படியாக ஆஞ்சநேயரை வழிபட்டா சிவபெருமான வழிபட்டதற்கு சமம் என்று புராணங்களில் சொல்லப்படுகின்றது. சிவபெருமானோட அடுத்த அவதாரம் துர்வாசர். ஹிந்து மித்தாலஜிலேயே மிகவும் கோபம் கொண்ட முனிவர் யாருன்னா இந்த துர்வாசரை தான் நம்ம எல்லாரும் சொல்லுவோம். ஏன்னா அந்த அளவுக்கு வரங்களுக்கு இணையா சாபங்களையும் கொடுத்திருக்காரு இந்த துர்வாசகர். இப்படிப்பட்ட இந்த துர்வாசகர் சிவபெருமானோட அவதாரம் தான். ஒரு தடவை பார்வதி தேவி சிவபெருமானோட கோபத்தை கண்டு இவர்கிட்டனா நம்மளால வாழ முடியாதுன்னு கோச்சுக்கிட்டு போவாங்க. அப்பதான் சிவபெருமான் தன்னோட கோபத்தை யார் மேலாவது செலுத்தணும்னு சொல்லி அப்பதான் அனுசியா என்ற பெண்ணிற்கு தன் கோபத்தை குணமாக கொண்ட ஒரு மகனை வரமாக தருவார். அனுசியாவிற்கும் அத்ரி முனிவருக்கும் மகனாக பிறந்த இந்த கோபக்காரர் தான் துர்வாசகர். இந்திரன், சரஸ்வதி, ருக்மிணி, சகுந்தலா, துஷ்யந்தனா, கந்தளி, பானுமதி போன்ற எண்ணற்ற பேரை துர்வாசகர் சபிச்சிருக்காரு. ஏன் பரமாத்மாவான கிருஷ்ணரையே இந்த துர்வாசகர் சபிச்சிருக்காரு. கிருஷ்ணரோட அழிவு அவரோட பாதத்தில் என்று சாபத்தை கொடுத்ததே சிவபெருமானோட அவதாரமான துர்வாசகர் தான். சிவபெருமானோட அடுத்த அவதாரம் அஸ்வத்தாம அவதாரம். நிறைய பேர் சிவபெருமானோட அம்சம்தான் இந்த அஸ்வத்தாம அவதாரம்னு சொல்றாங்க. ஒரு சில புராணங்கள்ல அஸ்வத்தாமனை சிவபெருமானோட அவதாரமாவே கன்சிடர் பண்றாங்க. மகாபாரதத்துல துரோணாச்சாரியாரோட தவ புதல்வன் தான் இந்த அஸ்வத்தாமன். இப்படிப்பட்ட இந்த அஸ்வத்தாமனுக்கு நிறைய சக்திகள் இருக்கு. சிவபெருமானோட அவதாரமா இருக்கிறதால தான் இவருக்கு இன்று வரையிலும் மரணம் என்பதே கிடையாது. ஒரு தடவை தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைஞ்சப்ப ஆழகால விஷம் பார்க்கடல்ல இருந்து வெளியே வந்துச்சு.
அந்த ஒரு விஷத்தால யாருக்கும் ஆபத்து ஏற்படக்கூடாது என்பதற்காக தென்னாடுடைய சிவபெருமான் அந்த ஒரு விஷத்தை குடிக்கிறாரு. அதன் விளைவாக சிவபெருமானோட உடலிலிருந்து வெளிவந்தவர் தான் இந்த அஸ்வத்தாமன். இதன் காரணமாக தான் அஸ்வத்தாமனை சிவனோட அவதாரமா சொல்லுவாங்க. அடுத்ததாக தென்னாடுடைய சிவபெருமான் கிராத் என்ற ஒரு வேடனாக அவதரித்தார். ஈசனிடமிருந்து பாசுபதாஸ்திரத்தை பெறுவதற்காக அர்ஜுனன் தவம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இவரோட தவத்தை கலைக்கிறதுக்காக துரியோதனன் முகான் என்ற ஒரு அசுரனை அமுச்சு வைப்பாரு. அந்த ஒரு அசுரன் பன்றி வடிவத்தில் வேடமிட்டு அர்ஜுனனை அழிக்கிறதுக்காக போவாரு. அப்ப சிவபெருமான் தான் இந்த ஒரு அசுரனை அழிச்சு அர்ஜுனனை காப்பாத்தி பாசுபதாஸ்திரத்தை அர்ஜுனனுக்கு தருவாரு. அதுக்கு முன்னாடி அர்ஜுனனுக்கும் சிவபெருமானுக்கும் பயங்கரமான யுத்தம் நடந்துச்சு. தன்னோட எல்லா சக்திகளையும் பயன்படுத்தி இந்த ஒரு வேடனை நம்மளால தோக்கடிக்க முடியலன்னு அர்ஜுனன் யோசிக்கிறாரு. அப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே அர்ஜுனனுக்கு புரியுது வந்திருக்கிறது சாதாரண ஆளுல தென்னாடுடைய சிவபெருமான் என்று. இந்த ஒரு கதையை விஜய் டிவில அப்படியே மாத்தி சொல்லியிருப்பாங்க. அதாவது அந்த ஒரு பன்றி தேவேந்திரனா சித்தரிச்சிருப்பாங்க. உண்மையாலுமே அந்த ஒரு பன்றியை அழிச்சது சிவபெருமான் தான். மூக்கன் என்ற அசுரனை அழிப்பதற்காக தான் சிவபெருமான் கிராத் என்ற அவதாரத்தை எடுத்துள்ளார். அடுத்தது சிவபெருமானோட சக்தி வாய்ந்த அவதாரமான ஷராப் அவதாரம். இந்த ஒரு அவதாரத்துல சிவபெருமான் பாதி சிங்க உடலையும் பாதி மனித உடலையும் அதோடு பறவை உடலையும் கொண்டிருப்பாரு. சிவபெருமான் எதுக்காக இந்த ஒரு அவதாரத்தை எடுத்தாருன்னா, சத்தியாயுகத்துல தன்னோட பக்தனான பிரகலாதனை காப்பாத்துறதுக்காக மகாவிஷ்ணு நரசிம்ம அவதாரம் எடுத்து இரண்யகசிபுவை வதம் செய்வாரு. அந்த ஒரு அசுரனை வதம் செஞ்சதுக்கு அப்புறமும் இவரோட கோபம் தணிவதா இல்ல. எல்லா தேவர்களும் நரசிம்மரை பார்த்து பயந்துகிட்டு இருந்தாங்க. இவரோட அதாவது நரசிம்மரோட கோபத்தை கட்டுப்படுத்துறதுக்காக தான் சிவபெருமான் ஷராப் அவதாரம் எடுத்தாரு. மிகவும் உக்ரமான நரசிம்மரையே கட்டுப்படுத்தியவர் தான் தென்னாடுடைய சிவபெருமான். அடுத்தது சிவபெருமானோட வித்தியாசமான அவதாரம் பிப்லாட் அவதாரம். இந்த பேரை கேட்டாலே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஆனா சிவபெருமான் இந்த ஒரு அவதாரத்துல நிறைய சாகசம் செஞ்சிருக்காரு. ஹிந்து புராணத்தின்படி இந்த ஒரு பிப்லாட் அவதாரம் தான் சிவபெருமான் பூமியில் எடுத்த முதல் அவதாரம் என்று சொல்லப்படுகின்றது. ததீச்சி முனிவரோட மகன் தான் இந்த பிப்லாட். இந்த ததீச்சி முனிவரோட எலும்பதான் தேவேந்திரன் வஜ்ராயுதமா செஞ்சிருக்காரு. இப்படிப்பட்ட இந்த முனிவருக்கு மகனாக சிவபெருமானை பிறக்கிறாரு. தன்னோட முதுகெலும்பை தானமாக கொடுத்ததால் ததீச்சி முனிவர் மரணமடைந்தார். இந்த ஒரு விஷயத்தை அவங்களோட மனைவி கேட்டதும் தனக்கு பிறந்த மகனை ஒரு காட்டுல விட்டுட்டு போய் அவங்களும் தன்னோட உயிரை மாய்த்து கொண்டார்கள். அந்த விட்டுட்டு போன குழந்தை தான் பிப்லாட். இவர் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து 16 வயசா அடைகிறாரு. அப்ப சனிதேவரோட தாக்கத்தால் தான் நம்மளோட தாயும் தந்தையும் இறந்திருக்காங்கன்ற விஷயத்த அறிஞ்ச சிவபெருமான் அதாவது பிப்லட் சனி பகவானுக்கு பயங்கரமான தண்டனையை கொடுக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இந்த பூமியில 16 வயசுக்கு கீழே உள்ள பாலகர்களை நீ இனிமேட்டு தொந்தரவு செய்யக்கூடாதுன்னு சொல்றாரு. இதன் காரணமாக தான் சனிதேவர் குழந்தைகளை எதுவுமே செய்ய மாட்டாரு. அடுத்தது சிவபெருமானோட த மோஸ்ட் பவர்ஃபுல் அவதார் வீரபத்ரன். இந்த ஒரு அவதாரத்தை எதுக்காக சிவபெருமான் எடுத்தார்னா, ஒரு தடவை பிரம்மதேவரோட மகனான தக்ஷன் யாகம் செய்கின்றார். அந்த ஒரு யாகத்துக்கு எல்லா தேவர்களையும் முனிவர்களையும் அழைக்கின்றார். ஆனா சிவபெருமானை மட்டும் கூப்பிடல. ஏன்னா அன்னைக்கு தன்னோட தந்தையான பிரம்மதேவரோட 5வது தலையை எடுத்தது சிவன்னு தக்ஷனுக்கு தெரியும். இப்படிப்பட்ட சிவனை தன்னோட மகளான சதி காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிறதால சதியையும் அந்த ஒரு யாகத்துக்கு அழைக்கவே இல்லை. சிவன் போகாதன்னு சொல்லியும் கேட்காம சதி அந்த ஒரு யாகத்துக்கு போனாங்க. அப்படி வந்த சதியை கொடிய வார்த்தைகள் சொல்லி அவமானப்படுத்துறாரு தக்ஷன். அவமானத்தை சகித்து கொள்ள முடியாததால் தன்னை தீயினிற்கு அர்ப்பணிக்கின்றார் சதி. இது தெரிஞ்ச சிவபெருமானோட கண்கள் சிவக்கின்றது. தன் மனைவியின் அழிவிற்கு காரணம் தக்ஷன் என்று அறிந்த சிவபெருமான் உடனே வீரபத்ரனாக அவதாரம் செய்கின்றார். அப்ப ஓட ஓட எல்லாரையும் விரட்டி அடிக்கிறாரு. தக்ஷனால் அனுப்பப்பட்ட எல்லா சேனைகளையும் துவம்சம் செய்தார். அதுக்கப்புறம் தக்ஷனை துரத்திக்கிட்டே போறாரு. அப்ப தக்ஷன் விஷ்ணு கிட்ட உதவி கேட்கிறாரு.
ஆனா விஷ்ணு இதுதான் உன் விதின்னு விட்டுறாரு. அதுக்கப்புறம் வீரபத்ரன் தன்னோட கையில உள்ள ஆயுதத்தை கொண்டு தக்ஷனோட தலையை வெட்டி எடுத்தார். அதுக்கப்புறம் தான் தக்ஷனுக்கு ஆடோட தலையை அணிவிக்கிறாரு. இந்த ஒரு வீரபத்ரன் அவதாரத்துல தான் தக்ஷனுக்கு சிவபெருமானை பத்தி முழுசா தெரிய வருது. அதுக்கப்புறம் கண்ணீரோட தன் மனைவியின் எரிந்த உடலை எடுத்துக்கொண்டு சிவபெருமான் கோபமாக நடனம் புரிந்தார். அந்த ஒரு நடனத்தில் இந்த பூமியில் பிரளயமே வந்தது. இப்படியாக வீரபத்ர அவதாரம் நிறைவுற்றது. அடுத்தது கிருஷ்ண தர்ஷன அவதாரம். மனிதர்களுக்கு வேத சாஸ்திரங்களை எடுத்து சொல்வதற்கும் அறியாமை எனும் இருளிலிருந்து வெளிக்கொண்டு வர எடுத்த அவதாரம் தான் இந்த கிருஷ்ண தர்ஷன அவதாரம். இந்த ஒரு அவதாரத்துல தான் நிறைய விதமான உபதேசத்தை நம்மளோட மனித வாழ்க்கைக்கு சிவபெருமான் தந்திருக்காரு. அடுத்தது யாதிநாத் அவதாரம். காட்டுல வாழ்ற ஒரு 2 தம்பதிகளை சோதிக்கிறதுக்காக இந்த ஒரு அவதாரத்தை சிவபெருமான் எடுத்திருக்காரு. திருமணமான இந்த 2 பேரும் வந்திருக்க யாதிநாத்தை தன்னோட இல்லத்துல தங்க வச்சு அவங்க 2 பேருமே குளிர்லையும் மழையிலையும் வெளியில படுத்திருக்காங்க. அப்ப ஒரு காட்டு விலங்கால தன்னோட கணவர் இறந்து போறத அந்த பெண் பார்க்கிறா. அதனால கூடவே இவளும் இறந்துடுறா. சிவபெருமான் அந்த தம்பதியினருக்கு தன்னோட உண்மையான உருவத்தை காமிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இந்த 2 பேரையும் அடுத்த ஒரு ஜென்மத்துல அரச குடும்பத்துல பிறக்க வச்சு கல்யாணமும் செஞ்சு வைக்கிறாரு. இப்படிதான் இந்த யாதிநாத் அவதாரம் நிறைவு பெற்றது. அடுத்தது பிக்ஷ்வரி அவதாரம். பெருமாள் எப்படி பக்தர்களை காப்பாத்துறதுக்காக ஒவ்வொரு யுகமும் அவதாரம் செய்வாரோ அதே மாதிரி சிவபெருமான் மனிதர்களை காப்பாத்துறதுக்காக இந்த ஒரு அவதாரத்தை எடுத்தாரு. மனிதர்களை காப்பாற்றியதனால்தான் இவருக்கு பிக்ஷ்வரி என்று பெயர் வந்தது. அடுத்தது சிவபெருமானோட சுரேஸ்வர் அவதாரம். இந்த ஒரு இடத்துல சிவபெருமான் இந்திரதேவனா அவதாரம் செய்வாரு. அதனாலதான் இவருக்கு சுரேஸ்வர் என்று பெயர் வந்தது. தன் பக்தர்களை சோதிக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஒரு அவதாரத்தை எடுத்திருக்காரு. சிவபுராணத்துல கூட சிவபெருமான் ஒரு தடவை இந்திரனா தோற்றம் அளிச்சாருன்னு சொல்லுவாங்க. இதன் காரணமாக சிவபெருமானுக்கு சுரேஸ்வர் என்று பெயர் கிடைத்தது. அடுத்தது சிவபெருமான் பிரம்மச்சாரி அவதாரம் எடுத்தாரு. ஒவ்வொரு தடவையும் சிவபெருமான் தான் பார்வதியை சோதிப்பாரு. ஆனா இந்த தடவை பார்வதி தேவி சிவபெருமானை சோதிக்கிறாங்க. இருந்தாலும் நம்மளோட ஈசன் அந்த ஒரு சோதனையில ஜெயிச்சிருவாரு. அதனாலதான் இவருக்கு பிரம்மச்சாரி என்று பட்டம் கிடைத்தது. அடுத்தது யக்ஷேஸ்வர் அவதாரம். பார்க்கடல்ல இருந்து வந்த அமிர்தத்தை பருகியதால் தேவர்கள் ரொம்ப ஆணவத்துல ஆடிட்டு இருந்தாங்க. தேவர்களாயிருந்தாலும் சரி அசுரர்களாயிருந்தாலும் சரி குற்றம் செய்தால் குற்றம் என்று சொல்லி தேவர்களுக்கு தண்டனையை கொடுத்தவர் தான் இந்த யக்ஷேஸ்வர், அதாவது சிவபெருமான். அடுத்தது இந்திரனுக்காகவே தனியா சிவபெருமான் ஒரு அவதாரம் எடுக்கிறாரு, அவதூத் அவதாரம். ஒரு தடவை தேவேந்திரன் சிவன் என்று தெரியாமல் படுத்திருக்க ஒரு முனிவரை எந்திரின்னு சொல்லுவாரு. தன்னோட பாதையிலிருந்து விலகி போன்னு சொல்றாரு. இந்திரதேவன் வச்சிருக்கிற ஐராவதம் வாகனத்துக்கு கூட அங்க இருக்கிறது சிவன்னு தெரியுது. ஆனா இந்திரனோட ஆணவத்தின் காரணத்தினால் சிவபெருமான இந்திரனால அடையாளம் காண முடியல. இதனால இந்திரன் அந்த ஒரு சித்தரை வாய்க்கு வந்தபடி திட்டுறாரு. உடனே சிவபெருமான் தன்னோட உண்மையான ரூபத்துக்கு மாறுறாரு. அதுக்கப்புறம் தேவேந்திரனோட ஆணவத்தை அடக்கி ஒடுக்கினார். இந்திரனின் ஆணவத்தை அடக்குவதற்காகவே சிவபெருமான் அவதூத் என்ற அவதாரம் எடுத்திருக்காரு. அடுத்தது சிவபெருமான் விஸ்வனரா என்ற ஒரு பிராமணனுக்கு கிரகபதி என்ற ஒரு பெயரில் மகனா பிறக்கிறாரு. அப்படி பிறந்த கிரகபதி நர்மதா என்ற நதிக்கரைக்கு அருகிலேயே வளர்றாரு. 9 வயசுலேயே நம்ம இறந்துருவோன்ற விஷயம் நாரதர் மூலியமா கிரகபதிக்கு தெரிய வருது. அதன் காரணமாக காசிக்கு போய் அங்க புனிதமான ஒரு லிங்கத்தை வழிபடுறாரு. அதாவது தன்னைத்தானையே சிவபெருமான் வணங்குறாரு. அப்ப இந்திரதேவன் தோன்றி உனக்கு என்ன வரம் வேண்டும்னு கேட்கிறாரு. அப்ப கிரகபதி எனக்கு சிவனோட அருள் மட்டும்தான் வேண்டும்னு சொல்றாரு. அங்க இருக்கிறதே சிவன்னு தெரியாம இந்திரதேவன் தன்னோட வஜ்ராயுதத்தை கிரகபதி மேல பயன்படுத்துறாரு. ஆனா கிரகபதிக்கு ஒண்ணுமே ஆகல, ஏன்னா அவர் தான தென்னாடுடைய சிவபெருமான். இப்படிதான் கிரகபதி அவதாரம் முடியுது. அடுத்தது சுந்தர்நாத் அவதாரம். இந்த ஒரு அவதாரத்துல தான் சிவபெருமான் பேரழகா காட்சி அளிப்பாரு. பார்வதி தேவி சிவபெருமான திருமணம் செய்யறப்பதான் இந்த ஒரு அவதாரத்தை சிவன் எடுக்கிறாரு.
தடவை சிவனை அப்ப பார்வதி பார்க்க போறாங்க. அதுக்கு முன்னாடி சிவனை பார்த்தது கூட கிடையாது. அப்ப ஒவ்வொரு தேவர்களும் வந்துகிட்டே இருக்காங்க. தன்னோட நண்பர்கள்கிட்ட இதுதான் சிவனானு பார்வதி ஆசையோட கேட்பாங்க. ஆனா ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு தேவர்கள் தான் வருவாங்களே தவிர சிவன் வரமாட்டாரு. இதனால பார்வதி தேவி ஏமாந்து போனாங்க. கடைசியா உடுக்கையோடும் சாம்பலோடும் சிவபெருமான் வராரு. அப்ப பார்வதி தேவி யார் இவங்களை நான் உள்ள விட்டதுன்னு கேட்பாங்க. அப்பதான் பார்வதியோட நண்பர்கள் சொல்லுவாங்க, இவரு தான் நீ விரும்பிய சிவபெருமான். இதை கேட்டோனே பார்வதி மயக்க நிலைக்கு சென்று விடுவார். ஏன்னா தன்னோட கணவன் சாம்பலை அணிஞ்சிருக்கிறதால பார்வதி தேவி மயங்கி போயிட்டாங்க. சிவபெருமானும் திருமணத்துக்கு வர மாதிரியே வரல, பூத கணங்களோடு பயங்கரமா வராரு. அதுக்கப்புறம் பார்வதி தேவியோட தந்தையோட அறிவுரையை கேட்டு சிவபெருமான் மணமகனாக வேடமிட்டார். இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்ததால சிவபெருமானோட 19 அவதாரங்களையும் நீங்கள் தெரிந்து கொண்டிருப்பீர்கள். இந்த 19 அவதாரங்களில் எந்த அவதாரம் உங்களுக்கு பிடித்திருக்கிறது என்று கமெண்ட் செய்யுங்கள். பொதுவா கடவுள் எதுக்காக அவதாரம் எடுப்பார்னா, அப்பாவி மனிதர்களை காப்பாற்றுவதற்காகவும் தீய மனிதர்களை அழிப்பதற்காகவும். இந்த ஒரு விஷயத்த பெருமாள் மட்டும்தான் செய்வார்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா சிவபெருமானும் இத்தனை அவதாரங்கள் பக்தர்களுக்காக எடுத்திருக்காரு.